Hello children, இன்னைக்கு exercise 4.1ல sum number 1 பார்க்க போறோம். Check whether the which triangles are similar and find the values of x. So ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. அதுல எந்த triangle similar-ஆ இருக்கோ அதுல x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் sum பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு triangles-ம் similar-ஆன்றதை செக் பண்ணனும். ஓகே, ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த ரெண்டு triangle எடுத்துக்கணும்னா ADE அந்த சின்ன ட்ரையாங்கிளும் ஏபிசி அப்படிங்கிற பெரிய ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். கன்சிடர் ஏடிஇ. ஸோ எந்த ஆர்டரில் எடுக்கிறோமோ அதே ஆர்டரில் தான் பெரிய ட்ரையாங்கிளே எடுக்கணும். ஸோ சின்ன ட்ரையாங்கிளோட எந்த ஆர்டரோ அதே ஆர்டர் தான் பிக் ட்ரையாங்கிளுக்கும் எடுக்க போகிறோம். ஸோ பேஸ்லேருந்து எடுக்கும்போது ஏடிஇ அப்படின்னா ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எதெல்லாம் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஆங்கிள் ஏ வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே வந்து காமனாக இருக்குது இல்லையா? ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ காமன், ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்கும்போது சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி செக் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஏடி பை ஏபி. ஸோ ஏடி பை ஏபி is equal to DE by BC is equal to இப்போ இந்த லாஸ்ட்டும் ஸோ AE by AC. ஓகே, இப்போ இதில் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோன்னா AD வந்து 3 by AB அப்படின்னு சொல்லும்போது AD plus DB. ஸோ 3 plus 5 is equal to DE by BC வந்து வேல்யூ கொடுக்கல இல்லையா? ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். is equal to இப்போ AE வந்து 2 by AC வந்து AE plus EC. ஸோ 2 plus 3.5 ஓகே. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் செக் பண்ண போகிறோம். ஈக்குவலாக இருந்ததுன்னா இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ 3/8 இங்கே வந்து 2/2 ப்ளஸ் இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு இல்லையா? ஸோ இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம். 3 2s are 6, 6 + 1 7/2 கிடைக்கிது. ஸோ 3/8 இந்த பக்கம், இங்கே வந்து 2 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ பை எல்சிஎம் வந்து 2. ஸோ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், எல்சிஎம் 2 வர மாதிரி. இது வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 2 2s are 4 + 7. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா 3/8, இங்கே வந்து 2/11/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம்னா 2 இன்ட்டு இது வந்து அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ 2/11 கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/11. ஸோ ஒரு பக்கம் வந்து நமக்கு 3/8 கிடைக்குது, இந்த பக்கம் வந்து 4/11 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் கிடையாது. ஸோ த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் சிமிலர். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சிமிலரானு செக் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சிடர் ட்ரையாங்கிள். முதல்ல சின்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க? Q. ஸோ இது P, இது Q. ஓகே, ஸோ QCP ஆர்டர் பார்த்துக்கணும். QCP அண்ட் ட்ரையாங்கிள் இங்கேயும் அதே போல் பேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ BCA. ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் நமக்கு வந்து சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள் C வந்து காமன் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு, சின்ன ட்ரையாங்கிளுக்கும் இருக்குது, பெரிய ட்ரையாங்கிளுக்கு இருக்குது இல்லையா? ஸோ ஆங்கிள் C இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் C வந்து காமன் ஃபார் போத் த ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ ஆங்கிள் வந்து ரெண்டு ஆங்கிளுமே வந்து இந்த பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு ஆங்கிளே இல்லை இல்லையா? அப்போ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த இடத்துல வந்து
110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் நமக்கு தெரியாது. ஸோ இந்த சைடில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஆங்கிள் கிடைக்கும் இல்லையா. அப்போ இது வந்து ஒரு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பக்கம் இருக்குது, இந்த சைடு இல்லை அப்படின்னா ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் 2 ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். ஸோ இது 110 டிகிரி, இதை வந்து ஆங்கிள் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோன்னா ஸோ இப்போ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். ஸோ 110 டிகிரி ப்ளஸ் ஒய் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி இல்லையா. ஸோ ஒய் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 110 டிகிரி. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பக்கம் நமக்கு 70 டிகிரின்னு அர்த்தம். ஸோ இப்போ சின்ன ட்ரையாங்கிள்லேயும் ஒரு 70 டிகிரி இருக்குது, அதே சைடில் பெரிய ட்ரையாங்கிள் ஆங்கிள் பிலையும் 70 டிகிரி கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு இந்த இடம் வந்து ஆங்கிள் பிக்யூசின்னு சொல்லுவோம். பிக்யூசி ஆங்கிள் பிக்யூசி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ 2 ஆங்கிள் வந்து நமக்கு சேமாக கிடச்சிருக்கு, ஆங்கிள் சி சேமாக இருக்குது, அதே போல் இங்கேயும் வந்து ஒரு 2 70 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போ பை ஏஏ சிமிலாரிட்டி ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு நமக்கு கிடச்சாச்சு. ட்ரையாங்கிள் QCP இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் BCA. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைட்ஸ்ன்னு பார்க்கும்போது அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னா அதோட ப்ரொபோர்ஷன் அந்த சைட்ஸோட ப்ரொபோர்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ எப்படி நம்ம அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும்னா QC பை BC is equal to CP by CA. CP by CA is equal to QP by BA. Okay, QC by BC. QC வந்து 3, BC வந்து 3 plus 3. So QC வந்து 3 by 3 plus 3 is equal to CP by CA. CP by CA வந்து நமக்கு தெரியாது, வேல்யூ தெரியாது இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கலாம். is equal to QP by BA. QP by BA. So x by 5. x by 5. So இப்போ இந்த ரெண்டுதையும் எடுத்து நம்ம xோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸோ 3 by 6 is equal to x by 5. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 into 5 வந்து 15. 3 into 5 is equal to 6 into x. So 6x is equal to 15. இப்போ x is equal to 15. இந்த 6 இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ பை 6. இப்போ 3 டேபிளில் கட் பண்ணோம்னா 3 டேபிளில் 5 சார். ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 5 by 2 வந்து 2.5 கிடைக்கும். ஸோ x is equal to 2.5 and that is the answer. ஸோ ஆன்சர் வந்து x is equal to 2.5. that's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 4.1 சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். A girl looks the reflection of the top of the lamp post on the mirror, which is 66 meter away from the foot of the lamp post. ஸோ ஒரு கேர்ள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு லேம்ப் போஸ்ட்டோட டாப்பை வந்து ஒரு மிரரில் அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறான். விச் இஸ் 66 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அந்த மிரர் எங்கே இருக்குது அப்படின்னா லேம்ப் போஸ்ட்டோட ஃபுட்லேருந்து 66 மீட்டர் அவேல இருக்குது. ஸோ ஒரு கேர்ள் இப்போ இங்கே தான் வந்து லேம்ப் போஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த பிசிங்கிறது தான் லேம்ப் போஸ்ட்டு, இந்த இடி அப்படிங்கிறது வந்து கேர்ள். ஸோ இங்கே நிற்கிறா. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா இந்த லேம்ப் போஸ்ட்டோட டாப் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிறது தான் டாப்பு. அந்த டாப்பை வந்து இந்த மிரரில் அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறா. ஓகே, அந்த லேம்ப் போஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லேம்ப் போஸ்ட்டும் மிரரும் வந்து 66 மீட்டர் அவேல இருக்குது. லேம்ப் போஸ்ட்டோட ஃபுட்டு வந்து மிரர்லேருந்து 66 மீட்டர் அவேல இருக்குது. அப்போ இந்த மிரருக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 66 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா த கேர்ள் ஹூஸ் ஹைட் இஸ் 12.5 மீட்டர். ஸோ கேர்ளோட ஹைட் வந்து 12.5 மீட்டர் இஸ் ஸ்டாண்டிங் 2.5 மீட்டர் அவே ஃப்ரம் த மிரர். ஸோ வந்து கேர்ளோட ஹைட்டு வந்து 12.5 மீட்டர். ஸோ கேர்ள் இங்கே நிற்கிறான்னா அவளோட ஹைட் வந்து 12.5 மீட்டர். அவள் வந்து எங்கே நிற்கிறா அப்படின்னா மிரர்லேருந்து 2.5 மீட்டர் அவையில் நிற்கிறா. ஸோ கேர்ளும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ மிரர்லேருந்து கேர்ள் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டர். ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அஷ்யூமிங் த மிரர் இஸ் பிளேஸ்ட் ஆன் த கிரவுண்ட் ஃபேஸிங் த ஸ்கை. ஸோ இப்போ வந்து என்ன இமேஜின் பண்ணிக்கிறோன்னா, மிரர் வந்து கிரவுண்டில் வந்து ஸ்கையை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் த கேர்ள், மிரர் அண்ட் த லேம்ப் போஸ்ட் ஆர் இன் அ சேம் லைன். ஸோ இப்போ மிரர் வந்து ஸ்கையை ஃபேஸ் பண்ணியிருக்குது, வானத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக வந்து ஸ்லீப்பிங்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிரர், கேர்ள், லேம்ப் போஸ்ட். ஸோ மூணுமே வந்து ஒரு சேம் லைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹைட்டு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஹைட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்மளால் 2 ட்ரையாங்கிள் பார்க்க முடியுது. ADE அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரையாங்கிள், ABC அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரையாங்கிள். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா, அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனல் அப்படிங்கிறத ரூல்ஸை வச்சு நம்மளால் இந்த ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, கன்சிடர் ட்ரையாங்கிள் AED. ஸோ பேஸ்லேருந்து எடுக்கும்போது அந்த ஆர்டர்லேயே எடுக்க போகிறோம். AED அண்ட் ட்ரையாங்கிள் ABC. ஓகே, ஸோ எடுத்துட்டோம்னா இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளை எப்படி சிமிலர்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுக்குமே வந்து A வந்து காமன். ஸோ ஆங்கிள் A இஸ் காமன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த கேர்ள் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெயிட் இல்லையா, ஸோ இந்த இடம் வந்து நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். லேம்ப் போஸ்ட் அதுவும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் இல்லையா, ஸோ அதுவும் வந்து 90 டிகிரி. ஸோ 2 90 டிகிரி, அதாவது சின்ன ட்ரையாங்கிளில் ஒரு 90 டிகிரி இருக்குது, பெரிய ட்ரையாங்கிளில் ஒரு 90 டிகிரி இருக்குது. ஸோ ஆங்கிள் E இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் B அண்ட் தேட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஆங்கிள்ஸ் காமனாக இருக்கிறதுனால, ஈக்குவலாக இருக்கிறதுனால, ஸோ AA க்ரைட்டீரியா படி by AA criteria, triangle AED is similar to triangle ABC. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல் படி நம்ம வந்து அதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் எந்தெந்த சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஆர்டரில் தான் எழுதியிருக்கோம் இல்லையா, பேஸ்லேருந்து அந்த ஆர்டரில் எழுதியிருக்கனால அப்படியே நம்ம பார்த்தோன்னா AE by AB is equal to ED by BC is equal to AD by AC. ஓகே, இப்போ இதில் எந்தெந்த வேல்யூஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, AE by AB வேல்யூஸ் ரெண்டுமே இருக்குது. 2.5 by 66. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ED by BC. இது ரெண்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஸோ அதையும் எழுதிக்கணும். ஸோ 12.5 by X. இப்போ அடுத்தது வந்து AD by AC. AD by ACயோட வேல்யூஸ் ரெண்டுமே நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையில்லை, விட்டுறலாம். ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணியே நம்மளால் லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 2.5 into X is equal to 66 into 12.5. So X is equal to 66 into 12.5 by இந்த 2.5 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 2.5. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டையுமே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ 66 into 125 by 25. ஸோ 25 டேபிளில் 1s are, இது 5s are, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 330 மீட்டர். ஸோ தட் இஸ் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ். லேம்ப் போஸ்டோட ஹைட் வந்து 330 மீட்டர். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1 சம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். A vertical stick of length 6 meter casts a shadow 400 centimeter long on the ground, and at the same time a tower casts a shadow 28 meter long.
ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கு, வெர்டிக்கல் ஸ்டிக்னால் ஸ்டாண்டிங் லைனில் ஒரு ஸ்டிக் இருக்கும்போது அதோட லென்த்து வந்து 6 மீட்டராக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டிக்கோட ஹைட் வந்து 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஷேடோ வந்து கிரவுண்டில் விழும் இல்லையா, ஸோ அந்த ஷேடோ வந்து 400 சென்டிமீட்டர் லாங்கில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 400 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா 4 மீட்டர் கிடைக்கும் இல்லையா. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ பேக்வேர்ட்ஸில் இருந்தால் நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 400 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 400 by 100. ஸோ 2 0 கட் பண்ணோன்னா 4 மீட்டர் கிடைக்கிது. ஸோ இப்போ அந்த ஷேடோவோட லென்த்து வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்கில் இருந்தது. யூஸிங் சிமிலாரிட்டி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்காக இருந்தது. ஸோ இங்கே ஒரு டவர் இருக்குது, அதோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டிக்கோட ஷேடோ வந்து 4 மீட்டர் லாங்கில் இருந்தது. டவரோட ஷேடோ, இங்கே ஒரு டவர் இருக்குது, ஸோ அந்த டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்கில் இருந்தது. யூஸிங் த சிமிலாரிட்டி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். இப்போ நம்ம டவரோட ஹைட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டவரோட ஹைட்டை வந்து ஹெச்னு வச்சுக்கலாம், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்து ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கு வந்து வெர்டிக்கலாக இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டவரோட ஆங்கிளும் வந்து 90 டிகிரி மேக் பண்ணியிருக்கும். கிரவுண்ட் லெவல்லேருந்து வரும்போது 90 டிகிரி மேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன ட்ரையாங்கிள் ஏபிக்யூ, பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளோட சிமிலாரிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் triangle ABC and triangle APQ. ஸோ பேஸ்லேருந்து போகும்போது திரும்ப பேஸ்லேருந்தே தான் எழுத போகிறோம், APQ. ஓகே, ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் சிமிலாரிட்டி பார்த்தோம்னா 2 இதுலேயுமே 90 டிகிரி இருக்குது. 2 ட்ரையாங்கிளுக்குமே A அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ ஆங்கிள் APQ is equal to angle ABC and that is equal to 90 டிகிரி. அதுக்கப்புறம் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ வந்து காமன். ஸோ ஏஏ க்ரைட்டீரியா படி ஏஏ சிமிலாரிட்டி பை ஏஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூ. ஓகே, ஸோ 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் இல்லையா. So AB by AP is equal to BC by PQ and that is equal to AC by AQ. ஓகே, ஸோ இப்போ இதில் எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ ஏபி பை ஏபி இருக்கு இல்லையா. ஸோ ஏபி பை ஏபி இதோட வேல்யூஸ் இருக்குது. ஏபி வந்து 28 பை ஏபி வந்து 4 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு பிசி பை பிக்யூ. ஸோ இதுலையும் நம்ம பிக்யூ இருக்குது. ஸோ பிசி வந்து ஹைட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, பிக்யூ வந்து 6 மீட்டர். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. ஏசி பை ஏக்யூவோட வேல்யூஸும் இல்லை இல்லையா. ஸோ அதை விட்டுட்டு நம்ம இதை வச்சே நம்மளால் ஹைட்டை கண்டுபிடிச்ச முடியும். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா h into 4 is equal to 6 into 28. So h is equal to 6 into 28 by 4. இப்போ இது 2 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7s are 6 7s are 42. ஸோ h is equal to 42 மீட்டர். ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. h is equal to 42 meter and that is the required answer. That's all. இன்னைக்கு exercise 4.1ல sum number 4 பார்க்க போகிறோம். Two triangles QPR and QSR right angled at P and S respectively are drawn on the same base QR. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 ட்ரையாங்கிள் QPR QSR அப்படின்னு ஒரு 2 ட்ரையாங்கிள் வந்து QR அப்படிங்கிற சேம் பேஸ்லேருந்தே வரைஞ்சிருக்காங்க.
அந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் வந்து ரைட் ஆங்கிள் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் வந்து பியில் இருக்குது, இன்னொரு ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் வந்து எஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது QPR அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், QSR அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டுமே வந்து QR அப்படிங்கிற பேஸில் தான் இருக்குது. QPRோட பேஸும் QR தான், QSRோட பேஸும் QR தான். ஸோ 2 ட்ரையாங்கிளோட பேஸும் QR தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் ரைட் ஆங்கிள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னா, QPR ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் வந்து Pலையும், QSR அப்படிங்கிற ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் வந்து Sலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PS அப்படிங்கிற இடத்துல வந்து ரைட் ஆங்கிள் இருக்குது, இது வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ட் ஆன் த சேம் சைட் ஆஃப் QR இஃப் PR அண்ட் SQ இன்டர்செக்ட் அட் T. PR அப்படிங்கிற லைனும் SQ அப்படிங்கிற லைனும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னா T அப்படிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் PT into TR is equal to ST into TQ. ஸோ இப்போ PT into TR is equal to ST into TQ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, PT into TR ST into TQ. ஸோ இப்போ இது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 ட்ரையாங்கிள் எடுத்து அதை வந்து சிமிலர்ன்றதை ப்ரூவ் பண்ணி அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம எந்த 2 ட்ரையாங்கிள் எடுக்கணும் அப்படின்னா, PT ஸோ இந்த பக்கம் வருது இல்லையா, அடுத்தது STTQ. அப்போ நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்னா, PTQ STR. ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிளும் இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிளையும் எடுத்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் triangle PTQ and triangle STR. ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து சிமிலர்னு எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 2 ட்ரையாங்கிள்லேயுமே ஒரு 90 டிகிரி இருக்குது. ஸோ ஆங்கிள் P is equal to ஆங்கிள் S is equal to 90 டிகிரி. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஸோ Tங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கமும் வந்து நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், அப்போ அது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ ஆங்கிள் PTQ is equal to STR. இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகே, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இங்கேயும் ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக கிடச்சிருக்கு, இங்கேயும் ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ AA சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள், எந்த 2 ட்ரையாங்கிள், PTQ STR. PTQ is similar to STR. ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து சிமிலர் அப்படிங்கிறதுனால இந்த 2 ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ PT by ST is equal to TQ by TR and that is equal to PQ by SR. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, PT into TR is equal to ST into TQ தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. PT into TR is equal to ST into TQ. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு எதில் இருக்குன்னா, இந்த 2 இதில் இருக்குது. ஸோ இது தேவையில்லை, இது ரெண்டையும் எடுத்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா PT into TR is equal to TQ into ST. hence proved. அவ்வளோதான், இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இந்த அட்ஜசன்ட் ஃபிகர் ட்ரையாங்கிள் ABC இஸ் ரைட் ஆங்கிள் அட் C. ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஃபிகரில் வந்து ட்ரையாங்கிள் ABCயில் வந்து ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குன்னா Cயில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அண்ட் DE இஸ் பெர்பெண்டிகுலர் டு AB. அதாவது DE அப்படிங்கிற லைன் வந்து ABக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ AB கூட இந்த DE வந்து மீட் பண்ணுற இடம் வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலர்னால் 90 டிகிரியில் மீட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகே,
prove that triangle ABC is similar to triangle ADE. ஸோ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் ஏடிஇங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த லென்ஸ் ஆஃப் ஏஇ அண்ட் டிஇ. ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் ஏடிஇ அப்படிங்கிற சின்ன ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு எந்த ரெண்டு லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏஇடிஇ. இந்த சின்ன ட்ரையாங்கிளில் ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏஇடிஇ இந்த ரெண்டு வேல்யூஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில். ஸோ பிசியோட வேல்யூ வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஏடி வரைக்கும் 3 கொடுத்துருக்காங்க. டிசி வரைக்கும் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏபிசி ட்ரையாங்கிளும் ஏடிஇ ட்ரையாங்கிளும் சிமிலருங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டும் சிமிலர் அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசி அப்படிங்கிற பெரிய ட்ரையாங்கிளும் ஏடிஇ அப்படிங்கிற சின்ன ட்ரையாங்கிளை எடுத்துகிட்டு அது ரெண்டு இதுலேயுமே நம்ம பார்த்தோம்னா 90 டிகிரி இருக்குது. அதாவது ஏசிபி வந்து ஒரு 90 டிகிரி, ஏஇடி வந்து ஒரு 90 டிகிரி. ஸோ ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇடி அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி எழுதியாச்சு. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளையும் ஏ வந்து இருக்குது. அதே போல் ஏடிஇ அப்படிங்கிற இடத்துலையும் அந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏங்கிற ஆங்கிள் இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டுக்குமே வந்து காமனாக இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ பை ஏஏ க்ரைட்டீரியா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ அது ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏஇடிஇயோட லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம். ஸோ ஏபி பை ஏடி அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு BC by DE, BC by DE and that is equal to AC by AE. ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியுதுன்னு பார்த்தோன்னா ஏபி தெரியாது. ஸோ ஏபின்னு எழுதிக்கலாம். பை ஏடி வந்து 3 இருக்கு இல்லையா. ஸோ 3 and that is equal to BC வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. பை டிஇ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி வந்து 3 + 2, ஏடி வந்து 3, டிசி வந்து 2. ஸோ ஏசி வந்து டோட்டலாக ஏடி ப்ளஸ் டிசி பை ஏஇ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதை திருப்பி வேல்யூஸ் எழுதிக்கிட்டோன்னா ஏபி பை 3 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 12 பை DE and that is equal to இப்போ இது வந்து 3 + 2 by AE and that is equal to 5 by AE. ஓகே, இப்போ வந்து நமக்கு எதுலேயுமே ஃபுல்லாக ரெண்டுதோட வேல்யூஸும் இல்லை இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் டிஇ கண்டுபிடிக்கணும், இதில் ஏஇ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இதில் ஏபியை வந்து நம்ம ஏதாவது ஒரு விதமாக கண்டுபிடிக்க முடியுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கிடைக்கிது. ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் வந்து பிசியோட வேல்யூ தெரியுது, ஏசியோட வேல்யூ தெரியுது. அப்படிங்கும்போது ஹைபார்ட்னியஸ் வேல்யூ வந்து நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏஇடிஇயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் ஏபியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பித்தகோரஸ் தியரம் ஹைபார்ட்னியஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் side 1 ஸ்கொயர் ப்ளஸ் side 2 ஸ்கொயர். ஸோ பித்தகோரஸ் தியரம் படி ஹைபார்ட்னியஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் side 1 ஸ்கொயர் ப்ளஸ் side 2 ஸ்கொயர் தான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதும் வந்து ஹைபார்ட்னியஸ் தான். பர்பெண்டிகுலர் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபார்ட்னியஸ் இல்லையா. ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த side 1 ஸ்கொயர் பண்ணி side 2 ஸ்கொயர் பண்ணி அது ரெண்டுக்கும் வந்து ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது தான் அதோட வேல்யூ. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு side 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது எந்த வேல்யூனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 12 ஸ்கொயர்ட் ப்ளஸ் இது வந்து 5 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ப்ளஸ் 25 and that is equal to square root of 169. So AB is equal to square root of 13 square. So square root cancel ஆச்சுனா AB equal to 13. Okay. இப்போ நம்ம அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இதுபடி 13/3 is equal to
ஸோ இதில் ஏபிக்கு பதிலாக நான் 13 போட்டிருக்கேன். மற்ற வேல்யூஸ் எல்லாம் எழுதி இப்போ ஏயும் டியும் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 13/3 is equal to 12/DE and that is equal to 5/DE. ஃபஸ்ட்டு இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். அது ரெண்டுக்கும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா DE into 13 is equal to 12 into 3. So DE is equal to 12 into 3 by 13 and that is equal to 36/13. ஸோ இதுதான் வந்து டிஇயோட வேல்யூ 36/13. ஓகே, இப்போ இந்த 13/3யும் 5/AEயும் ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணி அதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏஇயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ 13/3யும் 5/AEயும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா AE into 13 is equal to 5 into 3. ஸோ AE is equal to 15. இந்த 13 ஈக்குவல் டு இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன்லேருந்து டிவிஷனாக மாறும். ஸோ AE equal to 15/3. therefore answer AE is equal to 15/13. DE is equal to 36/13. That's it. இன்னைக்கு எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இந்த adjacent figure triangle ACB is similar to triangle APQ. ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு 8 cm, பிக்யூ ஈக்குவல் டு 4 cm, பிஏ ஈக்குவல் டு 6.5 cm அண்ட் ஏபி ஈக்குவல் டு 2.8 cm அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் சிஏ அண்ட் ஏக்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு வேல்யூஸு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. என்னென்ன ட்ரையாங்கிள்னா ஏசிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ஏபிக்யூ அப்படிங்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சிஏ கண்டுபிடிக்கணும், அதே போல் ஏக்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம இப்போ இந்த தெரியாத வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஏசிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூன்னு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதோட சைட்ஸ் ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இதை எடுத்துக்கிறோம். ஏசி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு CB by PQ. அடுத்து AB by AQ. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏசியோட வேல்யூ வந்து ஏசி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஏசி பை ஏபி வந்து 2.8. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு சிபி. சிபி வந்து 8 cm by PQ. PQ வந்து 4 and that is equal to AB. AB வந்து 6.5. 6.5 by AQ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு இதுக்கு ரெண்டு இதுக்கும் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ தெரியாத ஒரு வேல்யூவும் தெரிஞ்ச ஒரு இதுவும் எடுத்து அதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி தெரியாததை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு இது எடுத்துக்கலாம். ஸோ AC by 2.8 is equal to 8/4. ஓகே, ஸோ இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 into AC is equal to 8 into 2.8. ஸோ இப்போ AC is equal to 8 into 2.8 ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவிஷனாக மாறும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1s are 2s are. ஸோ AC is equal to 2 into 2.8 வந்து 5.6 cm. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏக்யூவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 into AQ is equal to 4 into 6.5. So AQ is equal to 4 into 6.5 by 8. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 டேபிளில் 2 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6.5 டிவைடட் பை 2 வந்து 3.25 கிடைக்கும். ஸோ இப்போ இது எப்படி டிவைட் பண்ணணுங்கிறதையும் காமிச்சிடுறேன் நான். 6.5 டிவைடிங் பை 2. ஸோ 3s are 2 3s are 6. இப்போ 0 இந்த பாயிண்ட்டை மேலே வச்சுட்டு தான் நம்ம அடுத்த நம்பரை கீழே இருக்கணும். அடுத்து 2 2s are 4.
சப்ராக்ட் பண்ணோம்னா 1, பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 5s are 10 பண்ணும்போது 0. ஸோ நமக்கு 3.25 சென்டிமீட்டர் கிடச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. AQ ஈக்குவல் டு 3.25 சென்டிமீட்டர், AC is equal to 5.6 centimeter. That's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 4.1ல சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். இன் ஃபிகர் OPRQ இஸ் அ ஸ்கொயர். ஸோ இப்போ கொடுத்துட்ற ஃபிகரில் வந்து OPRQ அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆங்கிள் MLN இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ MLN அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் LOP இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் LOP, ஸோ இந்த ட்ரையாங்கிள் மேலே இருக்கிற ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் QMO ஸோ இங்கே கீழே இருக்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரையாங்கிள் LOP இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த இடத்துல மேலே இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு வந்து இந்த இடம் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் OPRQங்கிறது ஒரு ஸ்கொயர் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த இடம் 90 டிகிரி அப்படின்னா இந்த பக்கமும் 90 டிகிரி தான் இருக்கும். இது வந்து லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் இல்லையா? ஸோ ஒரு லைனோட ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் 90 டிகிரி அப்படின்னா இந்த பக்கமும் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் இந்த QOM அப்படிங்கிற ட்ரையாங்கிள்லேயும் ஒரு 90 டிகிரி கிடச்சிருச்சு. LOP ட்ரையாங்கிள்லேயும் நமக்கு ஒரு 90 டிகிரி இருக்குது. ஓகே, ஸோ ஆங்கிள் OLP இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் MQO and that is equal to 90 டிகிரி. ஓகே, வேறு என்ன நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இது வந்து ஸ்கொயர் ஷேப் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஸோ பேரலல் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடும் இந்த சைடு இந்த இடமும் பேரலாக இருக்கும். ஸோ அதில் வந்து LM அப்படிங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா, டிரான்ஸ்வர்சலாக இருக்கும்போது இந்த ஆங்கிளும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிற ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிளும் கீழே இருக்கிற ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ ஆங்கிள் LOP is equal to angle OMQ. இது எதனால் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது ரெண்டுமே வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டும் ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. ஸோ AA க்ரைட்டீரியா படி ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ பை AA க்ரைட்டீரியா triangle LOP is similar to triangle QMO. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோன்னா, ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா LOP is similar to triangle RPN. LOP, ஸோ இங்கேயும் வந்து மேலே இருக்கிற ட்ரையாங்கிளும் RPN, ஸோ இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் இங்கேயும் ஒரு 90 டிகிரி இருக்கு இல்லையா? அதே போல் இந்த இடத்துலையும் வந்து ஸ்கொயரோட ஒரு சைடு தான் PR அப்படிங்கிறது. ஸோ இந்த பக்கம் 90 டிகிரி அப்படின்னா இந்த பக்கமும் 90 டிகிரி கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிற ட்ரையாங்கிளில் ஒரு 90 டிகிரி, கீழே இருக்கிற ட்ரையாங்கிளில் ஒரு 90 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ ஆங்கிள் OLP is equal to angle PRN and that is equal to 90 டிகிரி. ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இதுலேயும் வந்து ஸ்கொயரோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோன்னா OPங்கிற லைனும் QN அப்படிங்கிற லைனும் பேரலல். ஸோ அதில் வந்து டிரான்ஸ்வர்சல்னு பார்க்கும்போது LN வந்து டிரான்ஸ்வர்சல். ஸோ இதுலேயும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு பார்த்தோன்னா இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ மேலே இருக்கிற ட்ரையாங்கிளையும் கீழே இருக்கிற ட்ரையாங்கிளையும் ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு கிடச்சிருக்கு இல்லையா? ஏன்னா அது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் LPO is equal to angle PNR. இது வந்து எதனால் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்.
ஓகே, ஸோ இப்போயும் நமக்கு ஏஏ க்ரைட்டீரியா படி ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கிடச்சிருச்சு. ஸோ பை ஏஏ க்ரைட்டீரியா triangle LOP is similar to triangle RPN. ஓகே, இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா triangle QMO is similar to triangle RPN. எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா QMO அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் RPN அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர்னு, இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து என்ன ப்ரூவ் பண்ணிட்டோன்னா மேலே இருக்கிற ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கேயும் மேலே இருக்கிற ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இன்டெரக்டாக பார்க்கும்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கிடச்சிரும். அதாவது இப்போ இந்த இதுலேயும் பார்த்தோன்னா ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், ஸோ ரெண்டு இது நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் LOP இஸ் சிமிலர் டு QMOன்றதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ட்ரையாங்கிள் LOP இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPNன்றதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த பக்கம் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலான ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ட்ரையாங்கிள் QMO இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. அவ்வளோதான். ஓகே, அடுத்த சப்டிவிஷன் பார்த்தோம்னா ஸோ QR ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்னா நம்ம போன சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு. ஸோ அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி, அது ரெண்டும் சிமிலர், அதனால் அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிற ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ட்ரையாங்கிள் QMO இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. therefore இப்போ QM by RP அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு MO by PN is equal to QO by RN. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தேவையானது வந்து QR தேவை, இதில் இல்லை. MQ இங்கே இருக்குது. ஓகே, RN இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டுதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ QM by RP is equal to QO by RN. ஓகே, இப்போ இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா QM into RN is equal to QO into RPன்னு கிடைக்கிது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு MQன்னு எடுத்துக்கலாம். ஸோ QM into RN இது கிடச்சிருச்சு. ஸோ இந்த சைடில் வந்து QR ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபிகரில் வந்து பார்த்திங்கன்னா OPRQ அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஸ்கொயரில் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால OP is equal to PR is equal to RQ is equal to QO. ஓகே, இப்போ இதில் வந்து QO RP இது ரெண்டுக்குமே பதிலாக நம்ம வந்து இந்த RQன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நமக்கு RQ ஸ்கொயர்னு வரணும் இல்லையா. ஸோ therefore QM into RN is equal to QOக்கு பதிலாகவும் RQன்னு எடுத்துக்கிறோம், QRன்னு எடுத்துக்கலாம். QR into RPக்கு பதிலாகவும் QRன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு QM into RN is equal to QR ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து மாற்றி எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ QR ஸ்கொயர்டு is equal to MQ into RN. Hence proved. இன்னைக்கு exercise 4.1ல sum number 8 பார்க்க போகிறோம். If triangle ABC is similar to triangle DEF such that area of triangle ABC is 9 cm square and area of triangle DEF is 16 cm square and BC is equal to 2.1 cm, find the length of EF. ஸோ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்து ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் டிஇஎஃப் அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சச் தட் வேறு என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 9 cm square. ஸோ ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 9 cm square அண்ட் ஏரியா ஆஃப் டிஇஎஃப் இஸ் 16 cm square. டிஇஎஃப் அப்படிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 16 cm squareன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசி ஈக்குவல் டு 2.1 cm.
பிசிங்கிற லென்த் வந்து 2.1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இஎஃப். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட இஎஃப்ங்கிற லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஏரியா ரெண்டு இதோட ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு ரூலை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோவும் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஸ்கொயர் பண்ண வேல்யூவோட ரேஷியோவும் ஈக்குவல் அப்படிங்கிற ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதில் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஸ்கொயர் பண்ண வேல்யூவோட ரேஷியோ. அதாவது இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏபி டிஇ. ஸோ ஏபி பை டிஇ. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஸ்கொயர் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் பிசி பை இஎஃப், பிசி பை இஎஃப் இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண வேல்யூக்கு. அதே போல் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்து அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ ஏசி ஸ்கொயர் பை டிஎஃப் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துட்டாங்க. ஏபிசியோட ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 9. அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் வந்து 16 கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, பிசியோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது, இஎஃபோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இது மட்டும் எடுத்துக்க போகிறோம் நம்ம. ஸோ பிசி வந்து 2.1 ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர். இஎஃப் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது இஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 9/16 இஸ் ஈக்குவல் டு 2.1 பை இஎஃப் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு இந்த சைடு மூவ் ஆகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/16 இஸ் ஈக்குவல் டு 2.1 பை இஎஃப். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்து இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3, 9க்கு பதிலாக நான் 3 × 3ன்னு எழுதியிருக்கேன், 16க்கு பதிலாக 4 × 4ன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2.1 பை இஎஃப். இப்போ இது வந்து 2 3 இருந்தால் ஒரு 3யாக வெளியே எடுக்கலாம், 2 4 இருந்தால் ஒரு 4யாக வெளியே எடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2.1 பை இஎஃப். ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2.1 × 4. ஸோ இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2.1 × 4 பை 3. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 1s ஆர் இது வந்து 0.7 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 2.8. 7 4s ஆர் 28. அதுக்கு ஒரு டெசிமலுக்கு பிஃபோராக டெசிமல் பாயிண்ட் வைக்கணுன்றதுனால 2.8 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஸோ இஎஃபோட லென்த் வந்து 2.8 சென்டிமீட்டர். ஆன்சர் இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2.8 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். 2 vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. ஸோ ஏசி அப்படிங்கிற கிரவுண்ட் லெவலில் 2 போல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு இதோட ஹைட் வந்து 6 மீட்டர், இன்னொரு இதோட ஹைட் வந்து 3 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஏசி அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவல், இதில் வந்து ஏபி அப்படிங்கிறது ஒரு போல், சிஆர் அப்படிங்கிறது இன்னொரு போல். 2 இதோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 மீட்டர் 3 மீட்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ இங்கே இந்த ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 போல்ஸ் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிது அப்படின்னா இந்த இடம் வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அதே போல் இதுவும் வந்து 90 டிகிரி. இங்கே ஒய் வந்து வெர்டிக்கலாக இருக்குது இல்லையா, ஸோ இதுவும் வந்து 90 டிகிரி. ஓகே, இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அதே போலயே இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதாவது எப்படின்னா, ஏசிபி கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏசிபி. ஸோ இங்கே 90 டிகிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏசிபி. ஸோ பேஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் இந்த ஆர்டரில் எடுத்திருக்கேன். ஸோ அதே போல் தான் இன்னொரு ட்ரையாங்கிளோடையும் ஆர்டர் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிசிக்யூ. ஸோ அதோட பேஸ்லேருந்து அப்படியே அந்த ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் பிசிக்யூ. அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம ப்ரொப்போர்ஷன் எழுதும்போது கரெக்டாக கிடைக்கும் நமக்கு.
ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏசிபிங்கிற ட்ரையாங்கிளில் ஒரு 90 டிகிரி இருக்குது, பிசிக்யூ அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு 90 டிகிரி இருக்குது. ஸோ ஆங்கிள் பிஏசி, ஸோ பிஏசி தான் நமக்கு 90 டிகிரி இல்லையா. அதே போல் இங்கே வந்து கியூபிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள்லையும் சிங்கிற ஆங்கிள் இருக்குது, இந்த சின்ன ட்ரையாங்கிள்லையும் சிங்கிற ஆங்கிள் இருக்குது. ஸோ சி அப்படிங்கிறது வந்து காமன். நம்ம ஆர்டர் எடுக்கும் போதும் ஏங்கிற இடத்துல 90 டிகிரி இருக்குது, அதே போலயே தான் பிலையும் 90 டிகிரி இருக்குது. சிங்கிறது வந்து ரெண்டு இதுலேயும் சேமாக காமனாக இருக்குது. அப்போ பிக்யூ இது ரெண்டுமே வந்து ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம கரெக்டாக எடுக்கணும். இப்போ வந்து ஏஏ க்ரைட்டீரியா படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ட்ரையாங்கிள் ஏசிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிசிக்யூ. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது இதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏசி பை பிசி இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிக்யூ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிக்யூ. ஓகே, இப்போ இதில் வேல்யூஸ் நமக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கலாம். பை பிசியோட வேல்யூவும் நமக்கு தெரியாது. ஓகே, சிபியோட வேல்யூவும் நமக்கு தெரியாது, பை சிக்யூவோட வேல்யூவும் நமக்கு தெரியாது. இப்போ ஏபியோட வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, அதே போல் பிக்யூவோட வேல்யூ வந்து ஒய். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி பை பிசி இஸ் ஈக்குவல் டு 6/yன்னு எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லையா, அதே போல் இப்போ இந்த ட்ரையாங்கிள் க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம 90 டிகிரிலேருந்து எடுத்துக்கலாம் சிஆர்ஏ, அதே போல் இந்த இடத்துல பிக்யூஏ, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணி அது ரெண்டும் சிமிலர்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோன்னா, ரைட் ஆங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, சிஆர்ஏ அண்ட் அதே போல் பிக்யூஏ. ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் இங்கேயும் ரைட் ஆங்கிள்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆர்க்கு மேலே ஏறி அதுக்கப்புறம் ஏக்கு வரும். இதுவும் அதே போல் தான், பிலேருந்து கியூ போயிட்டு அதுக்கப்புறம் ஏக்கு வரும். ஸோ ஏஏ வந்து கரெக்டாக சேமாக வந்திருக்கிற மாதிரி எடுக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து சிமிலர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஓகே, ஸோ எப்படி நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, இந்த பெரிய ட்ரையாங்கிளில் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் கிடைக்குது, அதே போலயே இந்த சின்ன ட்ரையாங்கிள்லேயும் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம். ஏசிஆர் ஆங்கிள் ஏசிஆர் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிக்யூ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த சின்ன ட்ரையாங்கிள்லேயும் நமக்கு ஏங்கிற ஆங்கிள் இருக்குது, பெரிய ட்ரையாங்கிள்லேயும் நமக்கு இதே ஆங்கிள் இருக்குது. ஸோ இது ஏன்னு சொல்ல மாட்டோம், ஆர்ஏசி, அதே போல் கியூஏபி, சின்ன ட்ரையாங்கிளுக்கு சொல்லும் போது கியூஏபி. ஓகே, அப்போ ஆர்ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூஏபி இஸ் காமன், ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ ஏஏ க்ரைட்டீரியா படி by AA criteria, triangle CRA is similar to triangle BQA. ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து இதோட சைட்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ CR by BQ is equal to RA by QA and that is equal to CA by BA. ஓகே, இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம போட்டோம்னா, சிஆருக்கு வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பை பிக்யூ வந்து ஒய் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ வேல்யூ தெரியாது, பை கியூஏ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு சிஏ பை பிஏ. ஸோ இதை வந்து ஏசின்னு எழுதிக்கலாம், இதை வந்து ஏபின்னு எழுதிக்கலாம். ஓகே, நம்ம அந்த இதுலேயும் வந்து இந்த ஏசி இருக்கிற மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதே போலயே இதுலேயும் இந்த ஒய் இருக்கிறதையும் இதையும் எடுத்துக்கலாம். ஸோ 3/y is equal to AC by AB.
ஓகே, இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6/y is equal to AC/BCன்னு கிடச்சிருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் வந்து ரெண்டுத்துலேயும் ஏசி வந்து மேலே இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாகவே நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணிட்டோம்னா ஏசி வந்து நமக்கு கீழே கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே இருக்கிற ஏசி வந்து நம்ம காமனாக எடுத்து ஆட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண போகிறோம். ரெசிப்ரோக்கல். ஸோ y/3 is equal to AB/AC and y/6 is equal to BC/AC. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ y/3 ப்ளஸ் y/6 is equal to ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ AB/AC ப்ளஸ் BC/AC. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 6 தான் எல்சிஎம் கிடைக்கும். ஸோ இது வந்து 6 வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 2 பண்ணணும். ஸோ 2y ப்ளஸ் இது வந்து 6 தான் இருக்கு இல்லையா, ஸோ அப்படியே போட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஏசி தான் எல்சிஎம். ஸோ இப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா AB ப்ளஸ் BCன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 2y ப்ளஸ் y வந்து 3y/6 இஸ் ஈக்குவல் டு AB ப்ளஸ் AC வந்து ஏசின்னு கிடச்சிரும் இல்லையா, பை ஏசி. அதாவது இப்போ இந்த பிக்சரில் வந்து AB ப்ளஸ் BC வந்து டோட்டலாக ஏசி கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஏசி கேன்சல் பண்ணிட்டோன்னா 1/1. இங்கே வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா ஸோ y/2 is equal to 1ன்னு கிடைக்கும். y is equal to இப்போ ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் டிவிஷனில் இருக்கிற 2 வந்து ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 2 மீட்டர். ஸோ எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம மீட்டரில் எழுதியாச்சு. தட் இஸ் த வேல்யூ ஆஃப் y. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 10 பார்க்க போகிறோம். Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 2/3 of the corresponding sides of the triangle PQR. ஸோ PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 2/3 அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ 2/3 ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது 2/3 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். டினாமினேட்டர் தான் வந்து நியூமரேட்டரை விட கிரேட்டராக இருக்கு இல்லையா, ஸோ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து எப்போவுமே 1 விட லெஸ் தேனாக இருக்கும். ஸோ அப்போ PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிளை விட இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிள் வந்து P', Q, R'. ஸோ ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து PQR அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ P அப்படிங்கிற வேர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு அக்யூட் ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ Q அப்படிங்கிற வேர்டெக்ஸ்லேருந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் நம்ம பண்ணிக்கலாம். அக்யூட் ஆங்கிள் வச்சு ஒரு ரே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ காம்பஸில் ஏதோ ஒரு குட்டி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 2/3 ஃபேக்டரில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதோட கிரேட்டர் நம்பர் வந்து 3 அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம 3 ஆர்க் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இந்த Q அப்படிங்கிற ரேல. ஸோ Qவில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க், அதே மெஷர்மெண்ட்டில் திரும்ப இன்னொரு ஆர்க், இந்த ஆர்க்லேருந்து இன்னொரு ஆர்க். ஸோ 3 ஆர்க் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நேம் பண்ணோன்னா Qக்கு அப்புறம் Q1, Q2, Q3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த Q3லேருந்து ஆருக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம காம்பஸில் வேறு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ இந்த லைனுக்கையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ 2/3 அப்படிங்கிறதுனால Q3ல் வச்சு நம்ம ஒரு ஆர்க்கும், அதே போல் Q2லேருந்து இன்னொரு ஆர்க்கும் அதே போல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 லைனுக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஆர்க்லேருந்து இதை நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ Q2 அப்புறம் இந்த பாயிண்ட்டு அப்புறம் இந்த லைன், ஸோ இதை ஜாயின் பண்ணுற மாதிரி Q3 ஆருக்கு பேரலாக நம்ம வரைய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம 2 ஸ்கேலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனில் ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த லைனுக்கு இப்படி ஸோ ஹரிசாண்டலாக நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கேலை அப்படியே நான் ஈக்குவலாக மூவ் பண்ணும்போது Q2 அப்புறம் அந்த ஆர்க்கு கட் பண்ண இடம் அப்புறம் அந்த லைன், ஸோ இது மூணும் ஜாயின் ஆகிற மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட R'. ஓகே, இப்போ நம்ம P' கண்டுபிடிச்சோம்னா நம்ம P', ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப வந்து நம்மளோட காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஆர்லேருந்து ஃபஸ்ட்டு 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு, திரும்ப R'-லேருந்து அதே போல் ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அதே தான் இருக்குது இல்லையா? அப்போ இப்படி கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ R' அப்புறம் இந்த பாயிண்ட்டு அப்புறம் இந்த லைன், ஸோ இது வந்து PRக்கு பேரலாக நம்ம வரைய போகிறோம். ஸோ PRக்கு இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இன்னொரு ஸ்கேலை இப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா இப்போ இதை அப்படியே நான் மூவ் பண்ணி R' அந்த பாயிண்ட்டும் வர மாதிரி கரெக்டாக டச் பண்ணேன்னா இப்போ என்னோடய ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்மளோட P', Q, R' அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1 சம் நம்பர் 11 பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் a triangle similar to a given triangle LMN with its sides equal to 4/5 of the corresponding sides of the triangle LMN. ஸோ LMN அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக இன்னொரு ட்ரையாங்கிள் நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க. அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து என்ன ஸ்கேல் ஃபேக்டரில் இருக்கணும்னா 4/5 அப்படிங்கிற ஸ்கேல் ஃபேக்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4/5 அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டரை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னாலே அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அது வந்து லெஸ் தேன் 1 இருக்கும். ஸோ 1 விட சின்னதாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இப்போ LMN அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக நம்ம என்ன ட்ரையாங்கிள் வரைய போகிறோம் அப்படின்னா L'M N' அப்படின்னு சொல்லி 4/5 ஸ்கேல் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். ஸோ LMN அப்படின்னு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த L வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு அக்யூட் ஆங்கிளில் ஒரு ரே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எம்மிலேருந்து அக்யூட் ஆங்கிளில் ஒரு ரே ட்ரா பண்ணணும். ஸோ இது வந்து MXன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைய போகிற ட்ரையாங்கிளோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 4/5ன்னு இருக்கணும் இல்லையா? அதில் கிரேட்டர் நம்பர் வந்து 5 அப்படிங்கிறதுனால நம்ம காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் 5 ஆர்க்காக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ எம்மிலேருந்து இந்த ரேவை 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5. ஸோ இப்போ இதில் எம்மிலேருந்து நம்ம நேம் பண்ணுறதுனால M1 M2 M3 M4 M5. ஸோ M5லேருந்து இந்த எண்ணை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த ஆர்க்லேருந்து இந்த 2 லைனையும் டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அடுத்து M4லேருந்தும் நம்ம அதே மாதிரி பண்ணுறோம். ஏன்னா 4/5 தான் இல்லையா? ஸோ 5லேயும் 4லேயும் அதே மாதிரி நம்ம 2 ஆர்க் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிக்கிறோம். இந்த 2 லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 லைனும் மீட் ஆகிற இன்டர்செக்ட் ஆகிற அந்த மெஷர்மெண்ட், அந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதே மெஷர்மெண்ட் இந்த இடத்துல வரணும். ஸோ இந்த லைன்லேருந்து இந்த ஆர்க்கை கட் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கேருந்து லைன் வரைய போகிறோம் அப்படின்னா, இந்த M5N அப்படிங்கிறதுக்கு பேரலாக இந்த M4 பாயிண்ட்டு அப்புறம் இந்த பாயிண்ட்டு அப்புறம் அந்த லைனை போய் டச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 2 ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு செட் ஸ்கொயரும் ஒரு ஸ்கேலும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த செட் ஸ்கொயரை வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி அந்த லைனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படியே நான் மூவ் பண்ணி கொண்டு போகும்போது அந்த பாயிண்ட்டு, அந்த இன்டர்செக்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த லைன், ஸோ இது 3ஐயும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டு இது வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட N'. ஓகே, இப்போ நம்ம L' கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த Nலேருந்து ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் Nலேருந்து இந்த 2 லைனையும் கட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ
அதே போல் என் டேஷில் இருந்தும் அதே மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட், இந்த ஆர்க்கு, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டை இந்த ஆர்க்கை வச்சு, இந்த காம்பஸை வச்சே எடுத்துகிட்டு இந்த லைனில் இருந்து இந்த ஆர்க்கை கட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது வந்து என் டேஷ், அப்புறம் இந்த பாயிண்ட்டு, இந்த லைன். ஸோ இதுக்கு பேரலாக, எல்என்னுக்கு பேரலாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ செட் ஸ்கொயரை இந்த லைனில் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்கேலை இந்த இதுக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோன்னா இப்போ இதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு இந்த பாயிண்ட் வருது இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட தேவையான லைன். ஸோ லைன், பாயிண்ட், அப்புறம் இந்த என் டேஷ். ஸோ இங்கே நம்மளுக்கு எல் டேஷ். ஸோ எல் டேஷ் எம் என் டேஷ் தான் நம்மளுக்கு தேவையான 4/5 ஸ்கேல் ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1 சம் நம்பர் 12 பார்க்க போகிறோம். Construct a triangle similar to a given triangle ABC with its sides equal to 6/5 of the corresponding sides of the triangle. ஸோ ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு சிமிலராக இன்னொரு ட்ரையாங்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. அந்த சிமிலர் ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 6/5 இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 6/5 அப்படிங்கிறது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டரை விட ஸ்மாலராக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இது வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்க போது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு வரைகிறோம் இல்லையா? அதை விட இப்போ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து அதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை விட நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது வந்து ஏ டேஷ் பி சி டேஷ் அப்படிங்கிறது வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுதான் ரஃப் டயக்ராம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். அதை விட பெருசாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு அக்யூட் ஆங்கிளில் ஒரு ரே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு அக்யூட் ஆங்கிளில் ஒரு ரே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற சிமிலர் ட்ரையாங்கிளோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 6/5 இல்லையா? ஸோ இதில் வந்து 6 அப்படிங்கிறது தான் கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிறதுனால இந்த பிஎக்ஸ் அப்படிங்கிற ரேவை நம்ம வந்து 6 ஈக்குவல் ஆர்க்ஸாக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ரேவை 6ஆக டிவைட் பண்ணிக்க போகிறோம். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இதுக்கு நேம் பண்ணோம் அப்படின்னா B1 B2 B3 B4 B5 B6. ஓகே, ஸோ நம்ம டினாமினேட்டர் வந்து B5 இல்லையா? அதாவது 5. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த B5லேருந்து இந்த 6ஐ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காம்பஸில் வேறு ஒரு குட்டி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த B5லேருந்து இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கும், B6லேருந்து அதே போல் ஒரு ஆர்க்கும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இடத்துக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டாக மெஷர் பண்ணிக்கலாம் காம்பஸ் வச்சு. ஸோ அந்த மெஷர்மெண்ட் இங்கே இருக்கிற மாதிரி இந்த ஆர்க்கை கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த B6 இந்த பாயிண்ட்டு இங்கே, அது வந்து இந்த B5C அப்படிங்கிற லைனுக்கு பேரலாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம செட் ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செட் ஸ்கொயரில் இந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதோட பேஸ் வந்து ஸ்கேலில் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஸோ இந்த பாயிண்ட்டு இது இங்கே லைன், இதுதான் நம்மளோட C டேஷ். ஓகே, இப்போ காம்பஸில் ஒரு மெஷர்மெண்ட்டில் இந்த Cலேருந்து ஒரு ஆர்க்கு, அதே மெஷர்மெண்ட்டில் C டேஷ்லேருந்து ஒரு ஆர்க்கு. இப்போ இது ரெண்டையும் மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து இங்கேருந்து கட் பண்ணி இப்போ நம்ம ட்ரா பண்ண வேண்டிய லைன் வந்து C டேஷ், இந்த பாயிண்ட்டு இங்கே, அது வந்து ஏசிக்கு பேரலாக இருக்கணும். ஸோ
இப்போ இந்த லைனுக்கு வச்சாச்சு. இது இங்கே வச்சு இந்த பாயிண்ட்டு இதுதான் நம்மளோட A dash. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து A dash B C dash. தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 13 பார்க்க போகிறோம். Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7/3 of the corresponding sides of the triangle PQR. ஸோ PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு சிமிலராக இன்னொரு ட்ரையாங்கிள் நம்மளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதோட ஸ்கேல் ஃபேக்டர் கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 7/3 இருக்கிற மாதிரி ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் நம்மளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது பார்க்கும்போது இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டரை விட சின்னதாக இருக்கு இல்லையா, இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து எப்பயுமே வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஸோ கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு சொல்லும்போது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஏற்கனவே வரைஞ்ச ட்ரையாங்கிளை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 ஹோலை விட பிக்கராக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்க போகுது. ஸோ PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக P'QR' அப்படின்னு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதோட சைட்ஸ் வந்து 7/3 ஸ்கேல் ஃபேக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ PQR அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து இதை விட பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறனால இந்த 2 சைட்ஸையும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ Pக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் ரே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ Qவில் இருந்து ஒரு அக்யூட் ஆங்கிளுக்கு ஒரு ரே ட்ரா பண்ணலாம். ஸோ இதை வந்து QXன்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற ட்ரையாங்கிளோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 7/3 இல்லையா, ஸோ அப்போ அதோட கிரேட்டர் நம்பர் வந்து 7. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு குட்டி ஆர்க் இதை போல் 7 ஆர்க் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 7 ஆர்க் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ இதுக்கு நேம் பண்ணோன்னா Qலேருந்து வர்றதுனால Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7. ஓகே, இப்போ நம்மளோட டினாமினேட்டர் வந்து 3 இருக்கு இல்லையா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த Q3லேருந்து இந்த ஆருக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காம்பஸில் வேறு ஒரு குட்டி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அது வந்து Q3லேருந்து இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அதே போல் Q7 நம்மளோட நியூமரேட்டர் வந்து 7 இல்லையா, ஸோ Q7லேயும் ஒரு ஆர்க் அதே போல் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். காம்பஸில் இந்த 2 லைனுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிற ஆர்க்லேருந்து இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Q3 ஆருக்கு பேரலாக இங்கே Q7 இந்த ஆர்க்கு அதுக்கப்புறம் இந்த லைன், ஸோ இது 3ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். செட் ஸ்கொயரை வந்து Q3 ஆரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் ப்ளேஸ் பண்ணி அப்படியே இதை மூவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா இந்த பாயிண்ட்டு Q7ங்கிற பாயிண்ட்டு இந்த ஆர்க்கு இந்த லைன், ஸோ இது 3ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட R'. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட காம்பஸில் ஆர்லேருந்து இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க், அதே மெஷர்மெண்ட்டில் R''லேருந்து ஒரு ஆர்க்கு. இப்போ இதை மெஷர் பண்ணிக்கலாம். இதே மெஷர்மெண்ட் இந்த ஆர்க்லேருந்து கட் பண்ணியாச்சு. இப்போது R' Pக்கு பேரலாக இந்த பாயிண்ட்டு இந்த ஆர்க்கு அப்புறம் இங்கே லைனு, ஸோ இது 3ஐயும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செட் ஸ்கொயரை R' Pயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதே போல் கீழே இந்த பேஸில் வர மாதிரி ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணி
அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்மளோட இந்த ஆர்க்கு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைன் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட P'. ஸோ P', Q, R' தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய triangle. That's all. Thanks for watching, children.